ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்பி பேர்ட்ஸ் ஃபார்ம் திருப்பூர். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் இப்போ சிக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்த சிக்கு அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லி. இப்போ ஒவ்வொரு கேஜி உங்களுக்கு சிக்கெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்குறேன் என்னென்ன சிக்கு நம்மகிட்ட எத்தனை இப்போ ரெடி ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு சிக்கோட அப்டேட் பாருங்கள். இந்த கேஜியில் பார்த்தீங்கன்னா 4 சிக்கு ரெடி ஆகிருக்குது. இன்னும் ஒரு 10 நாளில் ரெடி ஆகி வெளியே எடுத்துருவோம். ஃபுட்டு எல்லாம் வெளியே எடுத்துருவோம். இதை ஃபஸ்ட்டு கேஜி எங்களோடது. இது 4 சிக்கு ரெடியாக இருக்குது. இதில் எத்தனை ஃபீமேல் எத்தனை மேலுங்கிறது இன்னும் ஒரு வாரம் ஆயிரும் தெரியுது. அதுக்கப்புறமா இதுக்கு நாங்கள் ரிங்கு போட்டு வேறு கேஜிக்கு நாங்கள் மாற்றி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு கேஜி செக் பண்ணியாச்சு. இனி அடுத்த கேஜில் எத்தனை சிக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அம்பர்லா கிறிஸ்டடு, மேலும் கிறிஸ்டடு ஃபீமேலும் கிறிஸ்டடு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சிக்கு இருக்குது. 3 முட்டை வச்சு 2 சிக்கு பொரிச்சிருக்கு. இது ரெண்டுமே கிறிஸ்டேடு தான் வந்திருக்கு. குட்டியும் 2 கிறிஸ்டேடு தான். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு குட்டி எப்போ இருக்குங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இனி அடுத்து 3வது கேஜியில் இருக்கிற பேர்ட்ஸ் என்ன சிக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு கேஜிலேருந்து சிக்கு ரெடியாகி வெளியில் வர நேரத்தில் அதோட காலில் கலர் ரிங்கு போட்டுருவோம். இப்போ எல்லா கலர் ரிங்கு நாங்கள் வச்சுருக்கோம், ரிங்கு போட்டுருவோம். போட்டோம்னா அதோட எந்த பேரண்ட்ஸோட சிக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு நாங்களே எங்களுக்கு சிக்கு நாங்கள் எடுத்து வச்சு ஸ்டாக் வச்சு நாங்கள் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு அது ஒரே பெட் லைன் போடாமல் நாங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்குவோம். ஒரே பெட் லைன் போடுறப்ப சிக்கு அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 3வது கேஜோட அப்டேட். எக்கு வச்ச வாக்கில் என்ன இருக்குதோ, இன்னும் சிக்கு ரெடி ஆகலை. ரெடி ஆனால் அடுத்து உங்களுக்கு அப்டேட் என்னங்க அடுத்து 4வது கேஜி செக் பண்ணலாம். இதுக்கு அடுத்து வர்ற வீடியோவில் நாங்கள் இதுக்கு ஃபுட்டு என்னென்ன தர்றோம், எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் தர்றோங்கிறத உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம். இது 4வது கேஜோட 4வது சிக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 சிக்கு பொரிச்சிருக்கு. ரெண்டுமே ஓரளவுக்கு ஸ்டேஜ் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 4-5 நாளில் சிக்கு வெளியில் ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஃபுட் எடுக்க ஆரம்பித்தோம் நாங்கள் தனியாக ஒரு கேஜ் வச்சுருக்கோம். அந்த கேஜில் பிரித்து போட்டுருவோம். ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பிரித்து போட்டுருவோம். பிரித்து போட்டுட்டு கொஞ்சம் நல்ல ஃபுட்டெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொடுத்து ஸ்டாக் வச்சுருவோம். இனி அடுத்து 5வது கேஜில் என்னென்ன சிக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது எங்களோட 5வது கேஜில் 5வது சிக்கு. இதில் பார்த்திங்கன்னா 4 சிக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பானை வச்சுருப்போம். நாங்கள் பிளாஸ்டிக்லேயும் ப்ரீடிங் பண்ணோம், கப்பலையும் பானையிலையும் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்குறோம். இது போக பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டை இருக்குல்லைங்களா, அதுலேயும் ப்ரீடிங் பண்ணுறோம். தேங்காய் தொட்டி வச்சு ப்ரீடிங் பண்ணுறோம். பிஞ்சஸை பொறுத்தளவுக்கும் நாங்கள் எதில் கொடுத்தாலும் சரி அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அது ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிடும். பிஞ்சஸை பொறுத்தளவு இடம் சேஃப்டியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுனாலே நம்ம என்ன ஒரு டப்பா கொடுத்தாலும் சரி, நீங்கள் சொல்லப்போனால் தினை வைக்கிற ஃபுட்டு எந்த தினையில் கூட முட்டை வச்சு ப்ரீடிங் பண்ணும் ஒவ்வொரு சிக்கு. அடுத்து 6வது பாக்ஸில் இருக்கிற ப்ரீடிங் சிக்கனுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்து நாங்கள் உங்களுக்கு ஃபிஞ்சஸில் என்னென்ன நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம், எங்கள் கேஜில் நாங்கள் என்னென்ன சேல்ஸுக்கு ரெடியாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒன்றும் பண்ணிகிட்ருப்போம். இந்த சிக்கு பார்த்திங்கன்னா மேலே ஆரஞ்சு, ஃபீமேல் வச்சுன்னா ஒயிட்டு போட்டிருக்கோம். இது 2க்கும் சிக்கு வந்திருக்கு. சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 சிக்கு பொரிச்சிருக்கு. இது நாங்கள் என்ன கலர் வருன்றதுக்காக நாங்கள் செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். எங்கள் ஆரஞ்சில் எனக்கு ஃபீமேல் கிடைக்கல, அதனால் பியூர் ஒயிட் எடுத்து போட்டிருக்கேன். அந்த ஒயிட்டுக்கும் ஆரஞ்சுக்கு என்ன கலர் சிக்கு வருதுங்கிறது நாங்களே ஆர்வமாக தான் இருக்கிறோம். இப்போ 5 குஞ்சு பொரிச்சிருக்கு. அது இன்னும் கலர் வரல. கலர் வந்தோன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டில் அதோட 5 சிக்கு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். கரெக்டாக கண்டிப்பாக இதோட நாங்கள் இன்னும் ஒரு 10 நாளில் உங்களுக்கு கலர் வந்தோடனே நான் உங்களுக்கு என்னங்கிறது வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபிஞ்சஸை பற்றி எனக்கு என்ன தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சிக்கு சேல்ஸ் தேவைன்னா எனக்கு நீங்கள் கூப்பிடுங்க. கேஜி எதாவது தேவைன்னா கூட எனக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். எங்கிட்ட இல்லைன்னா கூட வெளியில் கூட நான் அரேஞ்ச் பண்ணி தருவோம். பார்த்தீங்களா, இந்த ஃபிஞ்சஸுக்கு இது ஃபீமேல் காலில் ரிங்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலரில். இந்த மாதிரி ஒவ்வொரு ரிங்கும் நாங்கள் போட்டுருவோம். இதுதான் அதோட சிக்கு. பார்த்திங்கன்னா 5 சிக்கு இருக்குது. இந்த 5 சிக்குன்னு கலர் வரல. வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு இதில் என்ன கலர் வந்திருக்குங்கிறது நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். பார்த்துங்க. இப்போ தான் 5 சிக்கு இருக்குது. நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ஆரஞ்சில் எங்கிட்ட எடுக்கிற சிக்கு. வந்தோடனே உங்களுக்கு அப்படி. அடுத்து இது 7வது சிக்கு. இது பார்த்திங்கன்னா பானையில் தான் இருக்குது. இது இன்னும் ஒரு நிமிஷம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இருங்க பார்க்கலாம். 3 சிக்கு இருக்குது. ஃபீமேல் உள்ள இருக்குது. 3 சிக்கு இருக்குது இதில். இது பார்த்திங்கன்னா பானையில் தான் வச்சுருக்கோம். அடுத்து ஒன்று வருது பாருங்கள், அடுத்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்கு பொரிச்சிருச்சு. அந்த சிக்கும் இப்போ 3மே அடையாளப்படுத்திருக்கு. 3 சேர்ந்து குட்டிங்களுக்கு ப்ரீடிங் பண்ணுது. ப்ரீடிங் பண்ணி பேரண்ட்டு காப்பாற்றுது. இல்லை, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் என்னென்ன அப்டேட்டுங்கிறது போடுறேன். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.